ஒரு பைசா யாருக்கு செலவு பண்ண மாட்டாரு, ஒரு பைசா யாருக்கு கொடுக்க மாட்டாரு. ரசிகனே இறந்தா கூட அஞ்சலி செலுத்த மாட்டாரு, நிவாரணம் கொடுக்க மாட்டாரு, நிதி கொடுக்க மாட்டாரு. தெரியுமா உங்களுக்கு அவரை பத்தி? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப செல்வகுமார் அவருடைய இவரு நம்ம பிடி செல்வகுமார் பேசியிருந்தார்ல மேனேஜர், அவர் சொல்றதெல்லாம் உண்மை, 100% உண்மை. மனுஷனே கிடையாது. தலைவெறி, ஆணவ வெறி, பணவெறி, பதவி வெறி, உலக இன்ப வெறி பிடித்தவன் தான் விஜய். புரியுதா உங்களுக்கு? விஜய்க்கு எந்த தகுதியும் கிடையாது அரசியல் நிக்கிறதுக்கு, மக்களை சந்திப்பதற்கு, மக்களுக்கு நீ வேலை செய்யறதுக்கு நீ ஒரு தகுதியே கிடையாது. புரியுதா? தயவுசெய்து உன்னை அண்ணா எம்ஜிஆர் சொல்லாத, அந்த மாபெரும் தலைவர்ல கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தாத தயவுசெய்து. நான் கெஞ்சி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன். நீ ஒரு பைசா செலவு பண்றியா நீ மக்களுக்கு? ஏன் நீ 200 கோடி, நீங்க பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி உன்கிட்ட இருக்குன்னா, மாட மாளிகையிலையும் பலாயிரம் விலை மதிப்பு மிக்க கார்ல போற, சொகுசு விமானத்துல நீ வர்றேன்னா, ஓன் சார்ட்டர் பிளைட்ல வர்றேன்னா, அதுக்கெல்லாம் மக்கள் போட்ட பிச்சையா உனக்கு? முதல்ல மக்கள் போட்ட பிச்சையில நீ வாழ்ந்துட்டு இருக்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க ரத்தத்தை அட்டைப்பூச்சிமா நீ உறிஞ்சிருக்க. பிளாக்ல டிக்கெட் வித்து, இல்லீகலா டிக்கெட் வித்து, டிக்கெட் அதிக விலைக்கு வித்து, இந்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய, நலிந்த, விளிம்பு நிலை சாமானிய மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி நீ பல கோடி சேர்த்துட்டு ஒரு பைசா இந்த மக்கள் செலவு பண்ணிருக்கியா? சொல்லுங்க நீங்க. இந்த சமூக மக்கள் தான் நான் லிஸ்ட் பண்ண, இந்த சமூக மக்கள் தானே விஜய் ரசிகர்கள். இவங்க தானே படம் பாக்குறாங்க டிக்கெட்ல, தியேட்டர்ல போய். நீ யாருக்கா செலவு பண்ணிருக்கியா? நீ ஒரு பைசா செலவு பண்ணிருப்பியா? நீ கொரோனா அப்ப செலவு பண்ணியா? நிவாரணம் கொடுத்தியா? வெள்ளம் பேரிடர் நிதி கொடுத்தியா இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க மேடம், நிதி கொடுத்தியா நீ? இல்ல, கொரோனா நடக்கும்போது அவங்க வந்து அங்கங்க தாவிகாவினர், விஜயோட ரசிகர்கள் நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு தானே இருந்தாங்க மேடம். நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். விஜய் என்ன செஞ்சா நான் ஏத்துக்குவேன். இவன் ரசிகன் வந்து போஸ்டர் ஓட்டுறான், பாலாபிஷேகம் பண்றான், பால விரயம் பண்றான், உணவுகளை விஜய் கட் அவுட் மேல கொட்டுறான், ராட்சத கட் அவுட் வைக்கிறான், அதெல்லாம் தேவை கிடையாது. நீ பொறுப்பற்ற, ஏன்னா டே நீ மூட நம்பிக்கையாலையும் ஜாதியாலையும் மதத்தாலையும் இந்த தமிழின மக்கள் வந்து இன்னும் இழிநிலையில, கீழான நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறான். கேவலமா வாழ்றான். 90% வந்து வறுமையில வாழ்றான், ஜாதியில வாழ்றான், கீழான வாழ்க்கை, காட்டு மிராண்டி வாழ்க்கை தான் தமிழை வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு திராவிட மாடலும் திமுகவும் இந்த திராவிட கருத்திலும் தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்தம் தான் அந்த தமிழனை வந்து முன்னேற்றி கொண்டு வந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த தமிழின மக்களை வந்து நீ வஞ்சிக்கிற, துரோகம் பண்ற, கெடுதல் பண்ற, நீ நல்லா இருப்பியா நான் கேட்கிறேன். நீ நல்லா இருப்பியா? நல்லா இருக்க முடியுமா உன்னால? உனக்கெல்லாம் வந்து தயவு செய்து வந்து மனசாட்சி ஒண்ணு இருக்கா இல்லையா? உனக்கு குத்துதா இல்லையா?